கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் நேசிக்கப்பட்டு அவருடைய கிருபையினால் அனுதினமும் வழிநடத்தப்பட்டு வருகின்ற அன்புக்குரிய சகோதரன் சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பரலோக பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் சத்தியத்தோடு கூடிய அன்பும் பெருக கடவது என்ற வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, என்னுடைய குடும்பத்தினர் மற்றும் நான் சார்ந்திருக்கக்கூடிய தஞ்சாவூர் ஐக்கியத்தில் உள்ள உங்களுடைய உடன் சகோதர சகோதரிகளின் அன்பினையும் வாழ்த்துக்களையும் கூட மகிழ்ச்சியோடு உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய மிகுந்த கிருபை இன்றைய நாளிலும் தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் அடியேனுக்கு கொடுத்திட்ட நல்லதொரு வாய்ப்பிற்காக இரட்சகர் மூலமாக அடியேன் தேவனுக்கு மகிமை செலுத்திக் கொள்கிறேன். இன்றைய நாளிலும் சகோதரர் அறிவித்திட்ட வண்ணமாக நாம் பார்க்க இருக்கின்றதான பாடத்தின் தலைப்பானது அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். இந்த ஒரு பாடத்திற்கு ஆதார வசனமாக பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படி ஆயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும். பாருங்க, இந்த ஒரு வசனத்துல பவுல் அப்போஸ்தலனுடைய ஒரு உள்ளத்தினுடைய ஒரு தீவிர வாஞ்சையை அவர் வெளிப்படுத்துகிறார். என்ன தீவிர வாஞ்சை அப்படின்னா, நான் கிறிஸ்துவையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் நான் அறிந்து கொள்ளணும். அது மாத்திரமல்ல, அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிந்து கொள்ளணும். அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாவது கிறிஸ்து அடைந்த அந்த முதலாம் உயிர்த்தெழுதலை பெற்றுக்கொள்வதற்கு நான் தகுதியாகணும் அப்படிங்கிற அந்த வாஞ்சையை இந்த ஒரு ஆதார வசனத்தில் வெளிப்படுத்துகிறார். நாம் இந்த பாடத்திற்கு தலைப்பாக இந்த ஒரு வசனத்தில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தையை தான் நம்ம வைத்திருக்கிறோம். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை. அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, பிதாவாகிய தேவனுடைய அந்த வல்லமை கிறிஸ்து இயேசுவுக்குள் எப்படி கிரியை செய்தது என்பதை நாம் பார்க்கும் முன்னதாக ஒட்டுமொத்த மனுக்குலத்தினருக்கும் இந்த உயிர்த்தெழுப்பக்கூடிய வல்லமை எந்த விதத்தில் கிரியை செய்ய போகுது என்பதை நாம் பார்த்துட்டு பின்பு நம்முடைய மகா பரிசுத்தமான விசுவாசமாகிய அந்த முதலாம் உயிர்த்தெழுதலை குறித்ததான அந்த ஒரு சத்தியத்தினை நாம் பார்க்கலாம். இப்பொழுது பொதுவாகவே மரித்தோரின் உயிர்த்தெழுதல் குறித்து கிறிஸ்தவர்கள் மத்தியில் நம்பிக்கை இருக்கு. ஆனால் இந்த நம்பிக்கையானது இப்போ தற்காலத்தில் எந்த அளவுக்கு இருக்குது என்று பார்க்கும் பொழுது, இந்த இருண்ட யுகத்தில் அந்த வேதத்திற்கு முரணான அந்த தத்துவ போதனைகள் அந்த திருச்சபைகள் மத்தியில் உள்ளே ஊடுருவி இந்த உயிர்த்தெழுதலை குறித்ததான நம்பிக்கை இழந்து போன நிலையில தான் இப்போ கிறிஸ்தவர்கள் காணப்படுறார். ஏன் அப்படின்னா, மற்றுள்ளவர்கள் போலவே ஒரு செல்வ செழிப்பாக வாழ்வதற்கு நாம் என்ன செய்யணும் என்கின்ற அந்த மனநிலை எல்லாருக்குள்ளேயும் வந்துடுச்சு. அதனால இந்த உயிர்த்தெழுதலை குறித்ததான நம்பிக்கை கிறிஸ்தவர்கள் மத்தியிலேயே அது குறைவாக காணப்படுது. அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் பரிபூரண மாம்சீக ஜீவ நிலையில் வந்திருந்தப்போ
அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் இந்த உயிர்த்தெழுதலை குறித்ததான அந்த புரிதல் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு புரிஞ்சிருந்தாங்க. அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் சதுசேயர் என்ற ஒரு வகுப்பார் இருந்தாங்க. அவங்களுக்கு உயிர்த்தெழுதலின் மீது நம்பிக்கையே இல்லை. அது மாத்திரமல்ல, அந்த பவுல் அப்போஸ்தலன் அத்தனை பட்டணத்தில் அவர் பிரசங்கம் செய்திட்ட போது இந்த உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கிக்கும் போது அதை குறித்து இகழுகிறார்கள். அப்படின்னா அதை ஒரு கேலிப்பொருளாக நினைக்கிறாங்க. இதை குறித்து அப்போஸ்தலர் 17:32 கூட நம்ம அதை வாசிக்க முடியும். இப்படி கர்த்தர் இயேசு முதலாம் வருகையில் வந்திருந்தப்போ உயிர்த்தெழுதலின் மீது நம்பிக்கை எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு இருந்துச்சு. ஆனால் முழுமையான நம்பிக்கை அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் இல்லை. ஏன் அப்படின்னா அவர்கள் கையில் பழைய ஏற்பாடு மாத்திரமே காணப்பட்டுச்சு. அந்த பழைய ஏற்பாட்டு காரியங்களை முழுமையாக அவர்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையில தான் அவங்க இருந்தார். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரில் முதற் பலனாக உயிர்த்தெழுந்த பிற்பாடு புதிய ஏற்பாடு கிடைக்கப்பெற்று அந்த முழுமையான சத்திய வெளிச்சம் கிடைத்து விட்டது. எனவே நாம இந்த புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்தின் மூலமாக அந்த பழைய ஏற்பாட்டு காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு தெளிவாக புரிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவி நமக்கு உதவி செய்கிறதை நாம ஒவ்வொரு நாளும் உணர்ந்திருக்கிறோம். சரி, இந்த ஒரு காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட காரியங்கள் என்ன என்பதை 2 தீமோத்தேயு 1:10 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 2 தீமோத்தேயு 1:10 நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். பாருங்க, இந்த சுவிசேஷத்தினாலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே நமக்கு இந்த ஜீவனுக்குரிய அந்த உயிர்த்தெழுதல் என்பது ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கும் இருக்கு. நித்திய ஜீவனை அடைவதற்கான அந்த ஒரு காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, அழியாமை ஜீவனை இந்த சுவிசேஷ யுகத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் கூட கர்த்தர் இயேசுவின் மூலமாக சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அதுதான் இந்த ஒரு வசனத்துல நாம் பார்க்கிறோம். இந்த ஒரு ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய பரலோக பிதா யாரை வைத்துதான் இந்த ஒரு காரியங்களை நிறைவேற்ற சித்தம் கொண்டுட்டாங்க அப்படின்னா அடுத்த வசனம் வாசிக்கலாம். யோவான் 14:6. யோவான் 14:6 அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். பாருங்க, இந்த ஒரு வார்த்தைகள் கர்த்தர் இயேசு பேசுறாங்க. இப்ப ஒருத்தர் ஜீவன் நிலையை அடையணும் அப்படின்னா அது நித்திய ஜீவனாக இருக்கட்டும், அழியாமை ஜீவனாக இருக்கட்டும், எல்லாவற்றிற்குமே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் வழியாக தேவன் வைத்திருக்கிறார். அந்த உயிர்த்தெழுதலை பெற்றுக்கொண்டு அந்த தகுதி நிலையை, அந்த ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி நிலையை அடைவதற்கான சத்தியமும் கூட யார் மூலமாக தான் வெளிப்பட்டுக்கிட்டு இருக்குன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தான் வெளிப்பட்டு இருக்கு. முடிவில் அதற்கே உரிய ஜீவனை பெற்றுக்கொள்ளுவார்கள். அதற்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தான் நிறைவேற்ற தேவன் சித்தம் கொண்டிருக்கிறாங்க. அடுத்த வசனம் வாசிக்கலாம்.
யோவான் 11:25 இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடுபலியின் மீது விசுவாசம் வைத்து அதற்கே உரிய அந்த கிரியைகளை யார் நடப்பிக்கிறார்களோ அவர்கள் பிழைத்துக் கொள்வதற்கான ஒரு ஏற்பாடு பிதாவாகிய தேவனால் செய்யப்பட்டிருக்குது. இந்த ஒரு காரியங்களை நாம் அடிப்படையாக புரிந்து கொண்டு இப்போ உயிர்த்தெழுதல் என்று சொல்லும் பொழுது 3 மைய கருத்துக்களை உள்ளடக்கினதாக இந்த உயிர்த்தெழுதல் இருக்கு. அப்ப உயிர்த்தெழுதல் என்று சொல்லும் பொழுது அதற்கு முன்பதாக என்னென்ன நிகழ்வுகள் நடக்கணும் என்பது வேதாகமத்தின் பார்வையில பார்க்கும் பொழுது அது திட்டமிடப்பட்டிருக்கு. முன் நிகழ்வு என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இரண்டாவதாக இந்த உயிர்த்தெழுதலுக்குள்ள ஒவ்வொரு உயிர்த்தெழுதலுக்கும் தனித்தன்மை என்பது இருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது அந்த உயிர்த்தெழுதலின் வகைகள் கூட இருக்கு. ஆவிக்குரிய உயிர்த்தெழுதல் மற்றும் பூமிக்குரிய உயிர்த்தெழுதல். அதுல ஆவிக்குரிய உயிர்த்தெழுதல்ல 2, பூமிக்குரிய உயிர்த்தெழுதல் 2. இது நாம் அடிப்படை வகுப்பிலேயே நாம புரிந்திருக்கிறோம். நம்ம உயிர்த்தெழுதல் பாடம் நாம கேட்கும் பொழுது இந்த ஒரு காரியங்களை நாம் தெளிவாக புரிந்திருந்தால் மாத்திரமே நமக்கு அது முழு சத்திய வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அது உதவி செய்யும். இப்போ நாம முன் நிகழ்வு, அப்போ ஒவ்வொரு உயிர்த்தெழுதலுக்கும் தனித்தன்மை இருக்கு. நம்ம அநேக பாடங்கள்ல நாம கேட்டு இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த வகைகள் கூட நாம் அடிப்படை வகுப்புகள்ல நாம பார்த்திருக்கிறோம். இப்போ பொதுவாகவே உயிர்த்தெழுதல் நடக்கணும் மனுக்குலத்திற்கு அப்படின்னா அதற்கு முன்பதாக என்னென்ன நடந்திருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது முதலாவது அவர் மரிச்சிருக்கணும். ஏன் முதலாவது மரித்திருக்கணும் அப்படின்னா சாத்தான் என்ன சொல்றாரு, நீங்கள் சாகவே சாவதில்லை அப்படின்னு அந்த ஏவாள் மற்றும் ஆதி பெற்றோர்கள்ட்ட சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ சாகவே சாவதில்லை என்கின்ற அந்த பொய் இந்நாள் வரைக்கும் அது ஊர்ஜிதப்படுத்தும் வண்ணமாக சாத்தானுடைய அந்த ஒரு செயல்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்குது. அப்படின்னா மரித்த பின் அவர்கள் முற்றிலுமாக அவர்கள் மரிக்கிறது இல்லை, அவங்க ஆத்துமா உயிரோட தான் இருக்கு, அழியாம இருக்கு என்கின்ற அந்த உபதேசம் இந்நாள் வரைக்கும் கிறிஸ்தவ சபை பிரிவுகளில் பிரசங்கிக்கப்படுது. அப்படின்னா முதலாவது ஒருவர் உயிர் தெழ வேண்டும் என்றால் அவர் மரித்திருக்கணும். மரித்து ஒன்றும் இல்லா நிலைக்கு கடந்து போயிருக்கணும். அப்பதான் அவருக்கு உயிர் தெழுதல் தேவைப்படுது. ஒருவேளை அவர் அழியாமல் அந்த ஆத்மா உயிரோடவே இருக்கிறதாக கருதிட்டா அவருக்கு எதுக்கு உயிர் தெழுதல் தேவையில்லை, இல்லைங்களா? அப்ப முன் நிகழ்வாக அவர் மரணத்திற்குள் கடந்து சென்றிருக்கணும். இரண்டாவது, மரண தண்டனை நீக்கப்பட்டிருக்க வேண்டும். இல்லைன்னா நித்திய ஜீவனை அடைவதற்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடும். அப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடுபலியினால அந்த மரண தண்டனை நீக்கப்பட்டிருக்க வேண்டும். இது முன் நிகழ்வாக நடந்திருக்கணும். மூன்றாவதாக நம்ம பார்க்கும் பொழுது தீமை அனுபவத்தை அவர் பெற்றிருக்க வேண்டும். நம்ம அடிப்படை வகுப்பிலேயே நம்ம பார்த்திருக்கிறோம், தேவன் ஏன் தீமையை அனுமதித்திருக்கிறார்?
அப்படின்னு கேட்டா என்ன சொல்லலாம்? எதற்காக தீமையின் அனுபவம் மனுக்குலத்திற்கு கடந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டா நோக்கம் என்ன? சரியான அந்த புரிதலை பெற்று சரியானதை தெரிந்தெடுப்பதற்கு, அவர் அறிவை பெற்றுக்கொள்வதற்கு இந்த தீமையின் அனுபவம் உதவி செய்து. 1000 வருட அரசாட்சியில இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மனுக்குலம் உயிர்த்தெழுப்பப்படும் பொழுது மீண்டும் இதே தீமையின் அனுபவம் வேண்டாம், தீமையின் வாழ்க்கை வேண்டாம் என்று அவர்களாகவே வெறுப்பதற்கு இந்த தீமையின் அனுபவம் அவர்களுக்கு உதவி செய்ய போகுது. நன்மையை மாத்திரம் பற்றி கொள்வதற்கு இந்த தீமையின் அனுபவம் மனுக்குலத்திற்கு உதவி செய்ய போகுது. அதனால்தான் பிதாவாகிய தேவன் இந்த ஒரு காரியங்களை முன்னறிந்தவராக இந்த தீமையின் அனுபவத்திற்குள் மனுக்குலத்தை அனுமதிச்சிட்டார். அப்போ இந்த தீமையின் அனுபவம் தான் அவங்கள சரியானதை பற்றி கொள்வதற்கு, நன்மையானதை பற்றி கொள்வதற்கு அவர்களை வழிநடத்தக்கூடியதாக இருக்குது. அதனால தீமையின் அனுபவம் முன்னாடி அது நிகழ்ந்து இருக்கணும். ஒருவர் உயிர்த்து எழ வேண்டும் என்றால் இந்த தீமையின் அனுபவத்திற்குள்ள அவர் கடந்து போயிருக்கணும். அடுத்ததாக தேவ அன்பு, ஞானம், நீதி, வல்லமை பற்றிய பழி நீக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படின்னா இப்ப பாருங்களேன், இந்த ஒரு கிறிஸ்தவ சபைகள்ல பிரசங்கிக்கப்படக்கூடிய காரியங்கள் தேவனுடைய அன்பை அது மட்டுப்படுத்தும் வண்ணமாக அவர்களுடைய பிரசங்கங்கள் இருக்கும். அப்படின்னா இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொள்ளலன்னா நித்திய நரகத்திற்கு நீங்க கடந்து சென்றிடுவீங்க. அப்படின்னா தேவன் அன்புள்ளவர், இரட்சகர் இயேசு கிறிஸ்து அன்புள்ளவர். அந்த அன்பற்ற ஒரு காரியங்களை அவர் செய்வார் என்றால் ஒரு நரகத்தில் அல்லது எரிகிற நெருப்பில் அவர் போட்டு விடுவார் என்ற அந்த ஒரு போதனை எப்படி காணப்படுதுன்னா, தேவனுடைய அன்பையே அது சந்தேகிக்க வைக்குது இல்லைங்களா? அப்போ இப்படிப்பட்ட ஒரு சுனாமியில அநேகர் உயிரிழந்தாங்க இல்லைங்களா? அது மாத்திரமல்ல, கொரோனா வந்துச்சு, அதில் அநேகர் உயிரிழந்தாங்க. இப்போ தேவனுடைய அந்த வல்லமை கேள்விக்குறியாக்கப்பட்டுடுச்சு. கடவுளுக்கு வல்லமை இருந்தா ஏன் இப்படி அவதிப்பட வைக்கணும்? கடவுள் அன்புள்ளவராயிருந்தா ஏன் நாங்கள் வேதனைப்படுகிறத பார்த்துக்கிட்டு இருக்கணும்? இப்படி ஒரு பழிச்சொல்லுக்கு ஒரு வழி வகுத்திடுது இந்த கிறிஸ்தவ போதனைகள். அப்போ இந்த ஒரு பழிச்சொல் முற்றிலுமாக நீக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒருவர் உயிர்த்தெழுந்து ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில பிதாவாகிய தேவனுடைய இந்த பிரதான குணங்களை சரியாக புரிந்திருப்பார். இப்போ தப்பு தப்பா புரிஞ்சிருக்கிறாங்க. அதனாலதான் கடவுளுக்கு கண் இல்லையா, அவர் அன்புள்ளவர்னா ஏன் இப்படி அனுமதிக்கணும், இப்படியெல்லாம் கேள்விகள் கேட்கப்படுது. ஏன்? சரியான புரிதல் இல்லை. ஆனால் இந்த சரியான புரிதல் வரணும் அப்படின்னா அந்த உயிர்த்து அவர்கள் தேவனுடைய நீதியையும் அன்பையும் வல்லமையையும் ஞானத்தையும் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு பின்பு அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள். இந்த ஒரு நிகழ்வுகள்
இந்த பழிச்சொல் நீக்கப்பட்டிருக்க வேண்டும். பிரதான குணமாகிய தேவனுடைய குணங்கள் பழிக்கப்பட்டு கொண்டிருக்குது மனுக்குலத்தின் மத்தியில. அது முற்றிலுமாக நீக்கப்பட்டிருக்கணும். அப்போ இந்த முன் நிகழ்வாக இத்தனையும் நிகழ்ந்தால்தான் அந்த உயிர்த்தெழுதல், எழுந்த அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தகுதி நிலை ஒவ்வொரு மனிதருக்கும் கிடைக்கும். சரி, இந்த ஒரு காரியங்களை நம்ம பார்த்துட்டு, மரணம் என்பது என்ன? மரணம் என்றால் என்ன? ஒரு 3 விடை ஸ்லைட்ல வருது. நீங்க தான் சொல்லணும் எது சரி. மரணம் என்றால் என்ன, எது சரி? இதுல நீங்க பார்த்து சொல்லணும். மரணம் என்பது உயிரற்ற நிலை, சரிதானுங்களா? உயிர் இழந்த நிலை. அப்ப உயிரற்ற நிலை சகோதரிகள் சொல்லியிருக்கிறீங்க, உயிர் இழந்த நிலை சொல்லியிருக்கிறீங்க. மரணம் என்பது எது சரி அப்படின்னா, உயிர் இழந்த நிலை தான் சரியான வார்த்தை. ஏன் உயிரற்ற நிலை சரியில்லை? ஒரு கல் இருக்கு, கல்லுக்கு உயிர் இருக்குதா அப்படின்னா உயிரற்ற நிலை இல்லைங்களா? அப்ப உயிரற்ற நிலை என்கிற போது அப்ப கல்லு மரிச்சிருக்குன்னு சொல்ல முடியுமா? இல்லை, இல்லைங்களா? அப்ப சரியான வார்த்தை மரணம் என்ற அந்த ஒரு நிலைக்கு உகந்த வார்த்தை எது அப்படின்னா உயிர் இழந்த நிலை. இதுதான் சரியான வார்த்தையாக இருக்குது. சரி, அடுத்ததாக உயிர்த்தெழுதல்ல 2 பிரிவு இருக்கு இல்லைங்களா? அந்த 2 பிரிவை குறித்து, ஆவிக்குரிய உயிர்த்தெழுதல் அது வானத்திற்குரியது, பூமிக்குரிய உயிர்த்தெழுதல் அந்த மாம்ச நிலையில் உயிர்த்தெழக்கூடிய காரியங்களா இருக்கு. ஒருவர் மரணத்திலிருந்து உயிர்த்தெழும்பும் போது ஒன்று ஆவிக்குரிய உயிர்த்தெழுதல்ல அவர் பங்கடையணும், இல்லை என்றால் பூமிக்குரிய மாம்சீக உயிர்த்தெழுதல்ல அவர் பங்கடையணும். இதுதான் தேவனுடைய ஏற்பாடாக இருக்குது. இதை குறித்து நம்ம வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம் மற்றும் 40வது வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22 மற்றும் 40. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். 40வது வசனம். வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே. இப்போ 2 வித உயிர்த்தெழுதல் இருக்கு. இப்ப முதலாவது நாம பார்க்க போகிறது பூமிக்குரிய அந்த மாம்சீக உயிர்த்தெழுதலை குறித்து நம்ம பார்த்துட்டு, 2வது ஆவிக்குரிய உயிர்த்தெழுதலை குறித்து நாம தியானிக்கலாம். இப்போ உயிர்த்தெழுதல் என்று சொல்லும் பொழுது ஆங்கிலத்தில் ரிசரக்ஷன் இல்லைங்களா? அப்போ இந்த ஒரு ரிசரக்ஷன் என்ற வார்த்தை கிரேக்க பதத்தில் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா அனஸ்டாசிஸ் என்கின்ற அந்த ஒரு மூல பதத்தில் அது வருது. அப்போ அனஸ்டாசிஸ் என்கின்ற அந்த மூல பதத்திற்கான அந்த விளக்கம் வெப்ஸ்டர் டிக்ஷனரியில் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா பாருங்க, மறுபடியும் எழுதல், மரணத்திலிருந்து எழுதல், வீரியம் மீண்டும் கொள்ளுதல், ஜீவனை மீண்டும் பெறுதல், இத்தனை அர்த்தங்கள் கொடுக்கிறாங்க. சரி, இப்போ இந்த உயிர்த்தெழுதலை குறித்ததான காரியங்கள் நாம் புரிந்து கொண்டுட்டு அடுத்ததாக கர்த்தர் இயேசு முதலாம் வருகையில் வந்திருந்தப்போ
அவர் அற்புதங்கள் அநேகம் செய்திட்டார். அதுல கர்த்தர் இயேசு அந்த மரித்த நிலையில இருந்த நபர்களை உயிரோடு எழுப்பினார். ஒரு 3 சம்பவங்கள் வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எழுப்பப்பட்ட அந்த சம்பவங்கள், யவீருவின் மகள் மற்றும் நாயினூர் விதவையின் மகன், அடுத்து லாசரு உயிர்த்தெழுப்பப்பட்டிருக்கிறார். அடுத்தது பேதுரு மூலமாக பார்த்தோம் அப்படின்னா தபித்தால் உயிர்த்தெழுப்பப்பட்டிருக்கிறார். அடுத்தது அப்போஸ்தலன் பவுல் மூலமாக பார்த்தீங்கன்னா ஐதிகு அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது அவர் மேலிருந்து விழுந்துடுவார். பின்பு அப்போஸ்தலன் பவுல் மூலம் இந்த ஒரு உயிர்த்த எழுதக்கூடிய காரியங்கள் அங்க பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்த பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சாரிபாத் விதவையின் மகன், அடுத்தது எலிசா மூலம் நடந்திட்ட அந்த ஒரு காரியங்கள் கூட பதிவு செய்யப்பட்டிருக்கு. சுனேமியாளின் மகன் மற்றும் எலிசா எலும்பு பட்டு உயிரோடு எழுந்த சம்பவங்கள் கூட பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த உயிரோடு எழுந்திட்ட இந்த சம்பவங்கள் வேதத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த உயிரோடு எழுந்திட்ட சம்பவங்கள் நாம எப்படி புரிஞ்சிருக்கிறோம்? இந்த ஒரு 8 காரியங்கள் வேதத்தின் பதிவுகள் நமக்கு சொல்லுது. மரித்து உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறார் அப்படின்னா வேதாகமத்தின் படி நாம பார்த்தோம் அப்படின்னா இந்த 8 சம்பவங்களுக்குமே ரிசரக்ட், உயிர்த்தெழுதல் என்கின்ற வார்த்தை வர்றது இல்லை. அப்படின்னா அதை நாம எப்படி புரிந்து கொள்ளுவது? அப்படின்னா மரித்தோரிலிருந்து முதற் பலனாக எழுந்தவர் கர்த்தர் இயேசு மாத்திரம்தான். முதற் பலன், முதற் பேரானவர். அப்படின்னா இதற்கு முன்னாடி இந்த உயிர்த்தெழுந்த சம்பவங்கள்லாம் எப்படி நாம புரிஞ்சுக்கிறது? அப்படின்னா ஒரு டைஃபாய்டு ஜுரம் ஒருத்தர் ஒரு ரொம்ப கோமா ஸ்டேஜுக்கு போயிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் மீண்டும் சுஸ்தமாகி அவர் நடமாடுகிற நிலைக்கு வரக்கூடிய அந்த ஒரு நிலையாக நாம புரிந்து கொள்ளலாம். அப்படின்னா இந்த உயிர்த்தெழுப்பப்பட்ட காரியங்கள், ரிசரக்ட் என்ற வார்த்தை வர்றதில்லை. எழுப்பப்படுதல், அவேக், அந்த வெளியே வருதல், இது போன்ற ஒரு வார்த்தைகள் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. எனவே இந்த ஒரு காரியங்களை நம்ம சில வசனங்கள் வாசித்து இன்னும் உறுதிப்படுத்தி கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20வது வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20வது வசனம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற்பலனானார். பாருங்க, கிறிஸ்து தான் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கிறார். முதற் பலனாக அவர் தான் எழுந்திருக்கிறார். அடுத்த வசனம் கொலோசியர் 1:18. கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேரும் ஆனவர். பாத்தீங்களா, சபை அடையக்கூடிய அந்த உயிர்த்தெழுதல்ல கூட கிறிஸ்து தான் முதல்வராய் இருக்கும்படிக்கு மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவராய் இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1:5.
வெளிப்படுத்தினல் 1:5 உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படின்னா இதற்கு முன்பாக வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய உயிர்த்தெழுதல் எல்லாமே அது தற்காலிகமானது. அதுல தெய்வீக திட்டம் அடங்கி இருக்குது. அது இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக 1000 வருட அரசாட்சியில உயிர்த்தெழுப்பப்படக்கூடிய அந்த காரியங்களுக்கு முன் அடையாளமாக இருக்குது என்பதை நாம புரிந்து கொள்ளணும். சரி, அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது வேதாகமத்தின்படி உயிர்த்தெழுதல் என்று சொல்லும் பொழுது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆதாம் மரணத்திலிருந்து எழுப்பப்படணும் முதலாவதாக. அப்ப இதற்கு முன்பதாக ஒரு 8 சம்பவங்கள் பார்த்தோமே உயிர்த்தெழுப்பப்பட்டதாக. அப்படின்னா அவர்கள் மீண்டும் மரிக்கவே இல்லையா அப்படின்னா, அவர்கள் மீண்டும் மரித்திருக்கிறாங்க. அவர்கள் ஜீவனுக்கு எழுந்து போகக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு அளிக்கப்படவில்லை. ஏன் அப்படின்னா, இரட்சகர் இயேசு ஈட்டுக்கிரயம் கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக யாருக்குமே அந்த ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. இதை நாம புரிந்து கொண்டு வேதாகமத்தின்படி உயிர்த்தெழுதல் என்று சொல்லும் பொழுது ஆதாம் மரணத்திலிருந்து உயிரூட்டப்பட்டு எழுந்து போகணும் நித்திய ஜீவனை நோக்கி. இந்த ஒரு ப்ராசஸ் தான் தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. சரி, மரணத்திலிருந்து உயிரூட்டப்படணும் அப்படின்னா இப்போ உலக ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க? நடைப்பிணமாக இருக்கிறாங்க இல்லைங்களா? நடைப்பிணமாக நடமாடிக்கொண்டு இருக்கிறாங்க. அவர்கள் அந்த முதிர் வயதில் கிடைப்பிணமாக அவர்கள் மரிக்கணும். அப்படி கிடைப்பிணமாக மரித்த பிற்பாடு இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் ஈடுபலியினால அவர்கள் உயிரூட்டப்படுதல் நடக்கும். அது எப்போனா சபையின் உயிர்த்தெழுதல் நிறைவடைந்த பிற்பாடு இந்த ஒரு காரியங்கள் நடக்கும். சரி, அப்படி எழுப்பப்படுகின்ற அந்த மனுக்குலம் மரண சாபத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருப்பாங்களா? என்ன சொல்லலாம்? உயிரூட்டப்பட்டு 1000 வருட அரசாட்சியில கர்த்தர் இயேசுவின் ஈடுபலியின் மூலமாக அவர்கள் எழும்ப பெற்று நிற்கிறாங்க. எதற்காக அப்படின்னா, நித்திய ஜீவனை நோக்கி அவங்க எழுந்து போவதற்காக நிற்கிறாங்க. இப்போ மரண சாபம் நீக்கப்பட்டவர்களாக அவர்கள் கடந்து போகணும். அது என்ன மரண சாபம்? சாகவே சாவாய். சாவாய் என்பது மரணம். சாகவே அது ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா? வியாதி வந்து வலி வேதனைகள் முற்றிலுமாக மரிக்கக்கூடிய நிலை. அப்படின்னா எழுப்பப்படுகின்ற உயிரூட்டப்பட்டு எழுந்து நிற்கக்கூடியவர்கள் முற்றிலுமாக மரண சாபத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருப்பாங்களா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லலாம்? இல்ல. அவர்கள் நித்திய ஜீவனுக்கு தகுதியுள்ளவர்களா, நித்திய மரணத்திற்கு தகுதியுள்ளவர்களா என்கின்ற அந்த நிரூபித்து காண்பிப்பதற்கான வாய்ப்புக்குள்ள வர்றாங்க இல்லைங்களா? அப்போ அவர்கள் ஆதாமின் வழி வந்த மரணத்திலிருந்து அவர்கள் எழுப்பப்பட்டு நிற்கிறாங்க. இப்போ அவர்களுக்கான நிலை என்ன அப்படின்னா, நீங்க நிரூபித்து காண்பிக்கணும். என்னத்தை நிரூபித்து காண்பிக்கணும்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தகுதியுள்ளவர்களா? அதை தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து
அவங்க நிரூபித்து காண்பிக்கணும். ஒருவேளை நிரூபிக்க தவறிவிட்டால் மீண்டும் மரணம் இருக்கா இல்லைங்களா? இருக்கு இல்லைங்களா? நித்திய மரணம். அப்போ மரண சாபம் என்பது 1000 வருட அரசாட்சியில முடிகிற வரைக்கும் அந்த மரண ஆதிக்க வல்லமை அவர்கள் மீது இருக்கு. அப்போ கடைசி சத்ருவாகிய இந்த மரணத்தை தான் பரிகரிக்கிறார், முற்றிலுமாக நீக்கி போடுகிறார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ 1000 வருட அரசாட்சியின் முடிவு வரைக்குமே அந்த ஒரு பரீட்சையின் காலத்தை கடக்கிற வரைக்குமே அந்த மரண சாபம் என்பது மனுக்குலத்தின் மீது இருக்குமா இருக்காதா? இருக்கும் இல்லைங்களா? அவங்க நிரூபித்து காண்பிக்கணும். இந்த வேதாகம உயிர்த்தெழுதல் என்பது ஆதாமின் மரணத்திலிருந்து அவங்க உயிரூட்டப்பட்டு நிற்பாங்க. ஆனாலும் மரணம் என்பது அவர்கள் மீது இருக்கு. அவங்க நான் மரணத்திற்குரியவன் அல்ல என்பதை நிரூபித்து காண்பிக்கணும். நான் ஜீவனுக்குரியவன் என்பதை அவர்கள் நிரூபித்து காண்பிக்கணும். இந்த ஒரு மரண ஆதிக்க வல்லமையிலிருந்து எப்பதான் விடுவிக்கப்படுவாங்க அப்படின்னா 1000 வருட அரசாட்சியின் முடிவுல அந்த பரீட்சையின் காலத்திற்கு பின்பு இவர்கள் ஜீவனுக்கு தகுதியானவர்கள் என்ற நிலை வந்த பிறகுதான் யுகாயுகத்திற்குள் அனுமதிக்கப்படுகிறார்கள். இதுவரைக்கும் தேவனுடைய ஏற்பாடு இந்த பூமிக்குரிய உயிர்த்தெழுதல்ல இப்படிதான் இருக்கு. சரி, அடுத்ததாக ஏன் மரணத்திலிருந்து எல்லாருமே எழுப்பப்படணும்? எதற்காக எழுப்பப்படுறாங்க? நோக்கம் என்ன? எல்லாரும் மரணத்திலிருந்து உயிரூட்டப்பட்டு நிற்க வைக்கப்படுகிறார்கள். நோக்கம் என்ன அப்படின்னா நியாயமான தீர்ப்பை பெற்றுக்கொள்வதற்கு, நீதியான தீர்ப்பை பெற்றுக்கொள்வதற்கு. அது என்ன நீதியான தீர்ப்பு என்று சொன்னால் அதற்காகத்தான் நியாய தீர்ப்பு நாள். அது 24 மணி நேரம் கொண்டது அல்ல, 1000 வருடங்கள் கொண்டது. இதுதான் நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஒரு நாள் என்பது 1000 வருஷம். அப்போ இந்த நியாய தீர்ப்பு நாள் அப்படின்னா இந்த நியாய தீர்ப்பு நாள்ல என்ன கற்றுக் கொடுக்கப்படுது மனுக்குலத்திற்கு அப்படின்னா வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 9வது வசனம். என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும்போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். தேவனுடைய நீதியை கற்றுக்கொள்வதற்கான ஒரு காலப்பகுதி தான் நியாய தீர்ப்பு நாள் என்பது. அது 1000 வருஷம் கொண்ட காலப்பகுதி. அப்போ தேவனுடைய நீதி என்ன, இதை கற்றுக்கொள்ளணும். அதற்கான காலப்பகுதி. இந்த நீதியை கற்றுக்கொள்வதற்காக தான் மரித்தோரிலிருந்து எல்லாரும் எழுப்பப்பட்டு தேவனுடைய நீதி என்ன என்பதை கற்றுக்கொள்ளணும். அதான் பூமியிலே நியாய தீர்ப்புகள் நடக்கும் பொழுது பூமியில் உள்ள ஜனங்கள் நீதியை கற்றுக்கொள்ளுவார்கள். இதுதான் நியாய தீர்ப்பு நாள். ஆனா கிறிஸ்தவர்கள் தவறாக புரிந்து கொண்டு போதிக்கப்படுகிறார்கள் இல்லைங்களா? அப்போ அடுத்ததாக ஏசாயா 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து
திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. பாருங்க, இந்த பூமியில உள்ள ஜனங்கள் ஏன் மரித்தோரிலிருந்து எழுப்பப்படுறாங்க? நீதியை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்காக. இரண்டாவது, அவங்களுடைய சிந்தையில அவங்க இந்த ஒரு தவறான எண்ணங்களை முற்றிலுமாக களைந்து போட்டு ஒரு மனம் திரும்புகின்ற நிலைக்கு வருவதற்காக. அப்படின்னா அவங்க தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும், அப்படின்னா மனிதர்களுக்கு விரோதமாக சிந்தித்து செயல்பட்டு கொண்டிருந்த அந்த மனிதர்கள் இப்போ மனிதர்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய விதத்துல அவங்க சிந்தித்து செயல்படக்கூடிய வாய்ப்பை பெற்றுக் கொள்ளுவார்கள். இதற்காக தான் மரித்தோரிலிருந்து அவங்க எழும்பி நிற்கிறாங்க. 1000 வருட அரசாட்சியில நியாயமாய் தீர்ப்பை பெற்றுக்கொள்வதற்கு. அப்ப நியாய தீர்ப்பு என்பது என்ன அப்படின்னு கேட்டா, தேவனுடைய நீதியை நிதானித்து அறிந்து கற்றுக்கொண்டு அதை சரியான விதத்தில் செயல்படுத்தும் காலப்பகுதி தான் நியாய தீர்ப்பு என்று வேதாகமம் நமக்கு தெளிவாக சொல்லுது. நியாய தீர்ப்பு என்றால் என்ன என்று கேட்டால், தேவனுடைய நீதியை நிதானமாய் கற்றுக்கொண்டு அந்த நீதியை செயல்படுத்தக்கூடிய ஒரு காலப்பகுதி தான் நியாய தீர்ப்பு நாள். சரி, இதுதான் அந்த மீட்புக்கான ஒரு வழிமுறையாக தேவன் வச்சிருக்கிறார். அந்த மீட்புக்கான வழிமுறை அப்படின்னா அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வழிமுறையாக தேவன் வைத்திருக்கிறார். சரி, இப்போ நியாய தீர்ப்பை குறித்த அடுத்த ஸ்லைடு போடலாம். இப்போ நியாய தீர்ப்பு என்பது நிதானித்து தேவனுடைய நீதியை கற்றுக்கொண்டு செயல்படுகின்ற காலப்பகுதி. யூத யுகத்துல கர்த்தருக்கான நியாய தீர்ப்பு நடந்துச்சா இல்லைங்களா? எந்த சூழ்நிலையில கர்த்தர் இயேசு கடந்து போனாலும் நிதானித்து தேவனுடைய சித்தம் என்ன என்று அறிந்து அதை செயல்படுத்தி நீதியாய் நியாய தீர்ப்பு செய்கிறவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். நீதியான பலனை தேவனுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டார். சபைக்கான நியாய தீர்ப்பு கூட இந்த சுவிசேஷ யுகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. அப்படின்னா தேவனுடைய நீதியை நிதானமாய் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்கிறோம். அதற்காக தான் எல்லாரும் நாம உட்கார்ந்து இருக்கிறோம். தேவனுடைய நீதியை நிதானமாய் கற்றுக்கொண்டு அதை செயல்முறைப்படுத்துவதற்கான ஒரு காலப்பகுதி. அப்படி செயல்முறைப்படுத்தி தேவனுடைய நீதிக்கு இசைவாக நாம செயல்பட்டு தேவனுடைய சித்தத்தை மாத்திரம் செய்வதற்கான ஒரு காலப்பகுதி. இதுதான் சபைக்கு தேவனுடைய வீட்டிலே அந்த நியாய தீர்ப்பு கடந்து போயிட்டு இருக்கு. நாம நியாய தீர்ப்புல நிற்கிறோம். நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்கிறோம். இப்போ நியாயாதிபதி வாசற்படியிலே வந்திருக்கிறார். அப்போ தேவனுடைய நீதியை அறிந்த ஜனங்கள் தேவனுக்கு விரோதமான காரியங்களை, தேவனுடைய நீதிக்கு விரோதமான காரியங்களை செய்யும் பொழுது சிட்சிக்கப்படுவோம். சிட்சிக்கப்பட்டு மீண்டும் சீர்படுத்தப்பட்டு
அந்த ஜீவனை அடைவதற்கு நாம பயிற்றுவிக்கப்படுகிறோம். இதுதான் நியாய தீர்ப்பு இல்லைங்களா? அடுத்தது மனுக்குலத்திற்கான நியாய தீர்ப்பு 1000 வருட யுகத்தில் அது நடக்க போகுது. நீதியோடும் சத்தியத்தோடும் அவர்களுக்கு தேவனுடைய நீதியை கற்றுக் கொடுக்கப்பட்டு அவர்கள் நிதானமாய் செயல்படுகின்ற காலப்பகுதி. அதை தான் நம்ம பார்க்கிறோம். மரித்திருக்கக்கூடிய மனிதர் 1000 வருட அரசாட்சியில அவர் உயிரூட்டப்பட்டு நிற்பார். அவருக்கு உதவிக்கரம் நீட்டக்கூடிய அத்துணை ஏற்பாடுகளும் 1000 வருட அரசாட்சியில செய்யப்பட்டிருக்கும் சாதகமான சூழ்நிலை. பின்பு அந்த ஏற்பாடுகளை பயன்படுத்தி கொண்டு அவர் நடக்க ஆரம்பிப்பார் அந்த ஜீவனுக்குரிய பாதையில. சரி, நடந்து நடந்து நன்கு வேகமாக ஓடக்கூட ஆரம்பிப்பார். இந்த காலப்பகுதி எப்படிப்பட்ட காலப்பகுதி அப்படின்னா, தேவனுடைய நீதியை கற்றுக்கொண்டு ஒருவேளை தேவனுடைய நீதிக்கு விரோதமாக செயல்படுகின்ற சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார். சிட்சிக்கப்பட்டு சீர்திருத்தப்பட்டு அவர் ஜீவனுள்ள நிலைக்கு, பரிபூர்ண நிலைக்கு கடந்து போவதற்கு அத்துணை ஏற்பாடுகளும் தேவனுடைய ஏற்பாட்டில் செய்யப்பட்டிருக்கு. அது இருப்புக்கோள் அரசாட்சி. அப்படின்னா நீதியை மீறும் பொழுது சிட்சை கிடைக்கும். இப்ப நமக்கு மனம் வருந்தி கிருபாசன தண்டையில போய் அறிக்கை செய்தால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதனால நாம தப்பிச்சு நிக்கிறோம். பாருங்க, 1000 வருட அரசாட்சியில இருப்புக்கோள் அரசாட்சி நீதியை நிதானமாய் கற்றுக்கொண்டு அந்த நீதிக்கேற்ற செயல்பாடுகளை அவர்கள் செயல்படுத்தி காண்பிக்கணும். உண்மையாகவே தேவனுடைய நீதிக்கு இசைவாகத்தான் அதை விரும்பி கீழ்ப்படுறீங்களா என்கின்ற ஒரு பரீட்சையின் காலப்பகுதி இருக்கு. அது சொற்ப காலம். கடைசியில அந்த காலப்பகுதியில அவர்கள் நிரூபித்து காண்பிக்கும் பொழுது பரிபூரண நிலைக்கு அவர்கள் வந்து நிற்பாங்க. அந்த பரிபூரண தேவன் விரும்பக்கூடிய அந்த பூரண நிலைக்கு வந்த பிற்பாடுதான் நீங்க ஜீவனுக்கு தகுதியானவர்கள் என்பதை நிரூபிச்சிட்டீங்க. நீங்க யுகாயுகத்திற்குள்ள கடந்து போங்க. பிதாவினால் ஆயத்தமாக்கப்பட்ட அந்த சந்தோஷத்திற்குள் பிரவேசிங்க என்று அவர்கள் அனுப்பப்படுவார்கள். இதுதான் மாம்சீக உயிர்த்தெழுதலை பெற்றுக்கொள்ளக்கூடிய மனுக்குலத்திற்கு தேவன் ஏற்படுத்திட்ட ஏற்பாடு. இதெல்லாம் நாம கேட்கும் பொழுது நமக்குள்ளாக என்ன ஏற்படுதுங்க? வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனம். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது. அந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை நாமோ புரிந்து கொள்ளும் பொழுது நமக்குள்ளாக ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கையை அது தரக்கூடியதாக இருக்குது. அப்போ இந்த ஒரு ஒட்டுமொத்த மனுக்குலமும் இப்படி தேவன் ஏற்படுத்திட்ட ஏற்பாட்டுக்கு கீழே அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நமக்குள்ளாக ஒரு அளவில்லாத ஒரு சந்தோஷம் ஏற்படுது இல்லைங்களா? தேவனை அறியாத ஜனங்கள், என்னுடைய மூதாதையர்களாக இருக்கட்டும், என்னுடைய உறவினர்களாக இருக்கட்டும், அல்லது என்னுடைய பக்கத்து வீட்டில் வசிக்கக்கூடிய அந்நியர்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் தேவனுடைய
ஏற்பாடு இருக்கு. ஜீவனை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக இந்த பூமியில வாழக்கூடிய வாய்ப்பு எவ்வளோ சந்தோஷம் கொடுக்குது இல்லைங்களா? இப்படிதான் தேவன் இந்த மனுக்குலத்திற்கு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். இப்போ நாம உயிர்த்தெழுதல், நமக்கான உயிர்த்தெழுதலை குறித்து நாம இப்ப பார்க்கலாம். மீண்டும் அதே ஆதார வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். பிலிப்பியர் 3:10 இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும். பாருங்க, இந்த ஒரு வசனத்தை கீழேந்து நம்ம படிக்கும் பொழுது நமக்கு தெளிவாக புரியும். பவுல் அப்போஸ்தலனுடைய வாஞ்சை என்னவா இருந்துச்சு? எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு நான் தகுதியாகணும். அப்படின்னா உயிரோடு எழுந்து ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு தகுதி தேவைப்படுது. அந்த தகுதியை எப்படியாவது நான் பெற்றிடணும் அப்படிங்கிற வாஞ்சை பவுல் அப்போஸ்தலனுக்கு காணப்பட்டுச்சு. அடுத்த கீழிருந்து மேலே உள்ள வார்த்தை, இப்படி நான் அந்த உயிரோடு எழுந்திருக்கக்கூடிய ஒரு தகுதியை நான் பெற்றுக்கொள்ளணும்னா அவருடைய மரணத்திற்கு ஒப்பான ஒரு மரணத்தை நான் வாங்கி இருக்கணும். கர்த்தர் இயேசு அடைந்திட்ட மரணத்திற்கு ஒப்பான மரணத்தை நான் அடைந்திருக்கணும். அதுதான் அவருடைய அந்த புரிதல். அடுத்தது, அவருடைய பாடுகளின் ஐக்கியத்திற்குள்ள நான் கடந்து போயிருக்கணும். அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணம், அவருடைய பாடுகளுக்குள் ஐக்கியம். இந்த இரண்டு காரியத்தையும் பற்றி கர்த்தர் இயேசுவின் மரணத்தை நினைவு கூறக்கூடிய காலப்பகுதிகளில் நம்ம அநேக பாடங்களின் வழியாக நாம புரிந்திருக்கிறோம். இப்போ அதற்கு மேலே உள்ள காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது அவரையும்னா யாரு? கிறிஸ்துவையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் நான் அறிந்து கொண்டு அவர் அடைந்த உயிர்த்தெழுதலை நான் அடைவதற்கு நான் தகுதியாகணும் அப்படிங்கிறது தான் பவுல் அப்போஸ்தலன் இங்க வெளிப்படுத்துகிறார். அப்போ கிறிஸ்துவை நான் அறிந்து கொள்ளணும், அவர் அடைந்த உயிர்த்தெழுதலை நான் அடையணும். அந்த உயிர்த்தெழுதலை அடைவதற்கு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு வல்லமை கிரியை செஞ்சிச்சு இல்லைங்களா? அந்த வல்லமையை நான் அறிந்து கொள்ளணும். அப்படி அறிந்து கொண்டுட்டா நானும் கிறிஸ்து அடைந்த உயிர்த்தெழுதலை அடைவதற்கு நான் தகுதி ஆகிவிடுவேன். இதுதான் பவுல் அப்போஸ்தலனுடைய வார்த்தைகளாக நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப இந்த ஒரு காரியங்களை நாம புரிந்து கொள்வதற்கு கிறிஸ்து அடைந்த அந்த உயிர்த்தெழுதல், உயிர்த்தெழுப்பக்கூடிய வல்லமை, இதை நாம அறிந்து கொள்ளணும் இல்லைங்களா? இப்ப நம்மிடத்தில் ஒரு கேள்வி, என்ன கேள்வி அப்படின்னா, நாம எல்லாருமே கிறிஸ்து அடைந்த அந்த முதலாம் உயிர்த்தெழுதல்ல பங்கடைவேன் என்கின்ற விருப்பம் யாருக்கெல்லாம் இருக்குங்க? எல்லாருக்குமே இருக்கு இல்லைங்களா? கிறிஸ்து அடைந்த அந்த முதலாம் உயிர்த்தெழுதல்ல நான் பங்கடைவேன் என்கின்ற விருப்பம் எல்லாருக்குமே இருக்கு. சரி, இப்ப நாம இந்த முதலாம் உயிர்த்தெழுதல்ல நாம பங்கடைவதற்கு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு வல்லமை கிரியை செஞ்சிச்சு இல்லைங்களா? அந்த வல்லமை நமக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்குதா
அப்படிங்கிறத இந்த பாடத்தின் மூலமாக நாம நிதானித்து அறிந்து கொள்ள போகிறோம். சரி, நாம இப்போ முதலாவதாக தேவனுடைய வல்லமை நம்ம காண முடியாத இந்த பிரபஞ்சத்தில் ஒரு அணு போல இருக்கக்கூடிய இந்த பூமி சிருஷ்டிக்கப்பட்டு இந்த பூமியை தேவன் பண்படுத்தி மனிதன் வாழத்தக்க ரீதியில எல்லா சௌகரியங்களையும் தேவன் ஏற்படுத்தி, அது வெளிச்சம், அப்புறம் மரம் செடி கொடிகள், நீரில் வாழும் ஜந்துக்கள், விலங்குகள், இப்படி எல்லா அனுகூலங்களையும் தேவன் சிருஷ்டிப்பதற்கு ஒவ்வொரு சிருஷ்டிப்புக்கும் ஒவ்வொரு வல்லமையை பயன்படுத்தி சிருஷ்டித்தார் இல்லைங்களா? அதுதான் நாம் பார்க்கிறோம். அந்த சிருஷ்டிப்பின் காரியங்கள் நாம் பார்க்கிறோம். கடைசியாக மனிதனை சிருஷ்டிப்பதற்கு ஒரு விசேஷமான வல்லமையை பயன்படுத்தினார் தேவன். அப்படி பயன்படுத்தினதோடு மாத்திரமல்ல, ஒருவேளை சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் அந்த சிருஷ்டிக்கப்பட்ட வல்லமைக்கு கீழே அவர் இருக்கலாம், அல்லது வல்லமைக்கு கீழே இல்லாமல் அவர் வெளியேவும் போகலாம். அப்படிப்பட்ட சுயாதீன நிலையில மனிதனை என்ன பண்ணிட்டாங்க? சிருஷ்டிச்சிட்டாங்க இல்லைங்களா? சுயாதீன நிலையில சிருஷ்டிக்கப்பட்ட வல்லமைக்கு கீழே அவர் கீழ்ப்படிந்தும் இருக்கலாம், கீழ்ப்படியாமல் வெளியேவும் போகலாம். அதற்கான அந்த அறிவை கொடுத்து மனிதனை சிருஷ்டிச்சிட்டாங்க. ஆதாம் என்ன பண்ணிட்டாரு? சிருஷ்டிக்கப்பட்ட அந்த வல்லமைக்கு கீழ்ப்படிந்து இருக்காம கீழ்ப்படியாமல் மரணத்தை சுதந்திரித்து கொண்டார். ஆனால் தேவனுடைய ஏற்பாடு எந்த நிலையில் அந்த மரணத்திற்குள் அந்த மனிதர் கடந்து சென்றாரோ அதே நிலையில மீண்டும் உயிரூட்டப்பட்டு இந்த பூமியில எழும்பி நிற்பதற்கு கர்த்தர் இயேசுவின் மூலம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். உயிரூட்டப்பட்டு நிற்பதற்கு மாத்திரம்தானா அப்படின்னா, தேவனுடைய நீதியை கற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை நோக்கி கடந்து சென்று நித்திய ஜீவன் நிலையை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க உலக ஜனங்களுக்கு. இப்போ மரண நிலையில உலக ஜனங்கள் இருக்கிறாங்கன்னா யார் காரணம்? மரண நிலையில அவங்க இருக்கிறாங்கன்னா யாரு காரணம்? அதற்கு அவங்க காரணமா? ஆதாம் தான் காரணம். அதனாலதான் தேவனே ஒரு ஏற்பாடு பண்ணி மீண்டும் ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்படும். சரியானதை நீங்க தேர்ந்தெடுத்துருங்க. இதற்கான வாய்ப்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்படுது. தேவனுடைய அனந்த ஞானம் அப்படி கொடுக்கப்பட்டு அவரவர் தின்கிற அந்த திராட்சை காய்களுக்கு அவரவர்கள் பற்களே கூசி போகும். அப்படின்னா அவர்கள் தெரிந்து அறிந்து அறிவை பெற்ற பின்பு தேவனுடைய நீதியை கற்றுக்கொண்ட பின்பு அவர்கள் பாவத்திற்கு இடம் கொடுப்பார்கள் என்றால் அவர்கள் அந்த இரண்டாம் மரணத்திற்குள் கடந்து சென்று விடுவார்கள். இதுதான் தேவனுடைய ஏற்பாடு. ஆனால் இந்த மரண நிலையில் இருக்கக்கூடிய இந்த மனுக்குலத்தின் மத்தியில் இருந்து ஒரு சிறு மந்தை வகுப்பாரை தேவன் தெரிந்தெடுத்து
கர்த்தர் இயேசு அடைந்த அந்த முதலாம் உயிர்த்தெழுதல்ல பங்கடைய வைக்கணும் என்று தெய்வீக அன்பு இருக்கு இல்லைங்களா? அந்த தெய்வீக அன்பை நாம் புரிந்தவர்களாக இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கோம். மனுக்குலத்தின் உயிர்த்தெழுதலுக்கு முன்பு கர்த்தர் இயேசு அடைந்த அந்த முதலாம் உயிர்த்தெழுதலை ஒரு சிறு கூட்டம் பெற்றுக்கொள்ளணும் என்கின்ற தேவனுடைய ஏற்பாட்டுக்கு கீழே நாம் அனைவரும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுக்கு நாம நன்றி சொல்லலாம். சரி, இப்போ உயிர்த்தெழுதல் என்றால் என்ன என்று பார்த்தோம் அப்படின்னா, உயிர்த்தெழுதல் என்கின்ற வார்த்தையை நாம என்ன பண்ணலாம்? ரெண்டாக பிரிக்கலாம். உயிர்த்து எழுதல், உயிரூட்டப்பட்டு எழுந்து போகுதல் நித்திய ஜீவனை நோக்கி. இப்போ மரித்த நிலையில இருக்கிறவர் கர்த்தர் இயேசுவின் ஈடுபலியின் மூலமாக, நீதி சரி கட்டப்பட்டதின் மூலமாக மீண்டும் உயிரூட்டப்பட்டு எழும்பி நிற்பார். அது எவ்வளோ காலத்தில் நடக்குங்க? இமைப்பொழுது நடக்கும் இல்லைங்களா? உயிரூட்டப்பட்டு எழும்பி நிற்கிறது இமைப்பொழுது நடக்கும். அதற்கு பெரிய காலப்பகுதி தேவையில்லை. அதற்கு தகுதி என்னவா இருக்கு? ஆதாமின் சந்ததியா இருந்துட்டா போதும். இதுதான் தகுதி. உயிரூட்டப்பட்டு எழுந்து நிற்பதற்கு ஆதாமின் சந்ததியாக இருந்துட்டால் போதும். இதுதான் தகுதி. ஏன்னா ஆதாமுக்கு தான் சரிநிகர் சமான விலை கர்த்தர் இரட்சகர் கொடுத்திருக்கிறார். சரி, இப்போ உயிரூட்டப்பட்டு எழும்பி நிற்கக்கூடியவர் அந்த பாவ நிலையிலேயே நிலைத்து நிற்பதற்காக அவர் உயிரூட்டப்படவில்லை. பாவ சிந்தையை வெறுத்து அதை களைந்து போட்டு நீதியின் பக்கமாக நீதியை கற்றுக்கொண்டு அவர் எழுந்து போகணும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு. இது எப்படி நடக்கும்? படிப்படியா நடக்கும். அதனாலதான் ஒரு மனிதனுக்கு அதிகபட்சமாக 100 வருடம் கொடுக்கப்படுது. நீதியை கற்றுக்கொண்டு நீதியின் பக்கமாக அவர் எழுந்து போவதற்கான காலப்பகுதி. அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கே உரிய தகுதி நிலை அவசியமாக இருக்குது. அதை குறித்து வாசிக்கலாம். லூக்கா 20ஆம் அதிகாரம் 35வது வசனம். லூக்கா 20ஆம் அதிகாரம் 35வது வசனம். மறுமையையும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்குதலையும் அடைய பாத்திரராக எண்ணப்படுகிறவர்களோ பெண் கொள்வதும் இல்லை, பெண் கொடுப்பதும் இல்லை. பாருங்க, இந்த ஒரு மரித்தோரிலிருந்து எழுந்திருக்குதலை அடைய பாத்திரராக எண்ணப்படணும் அப்படின்னா அந்த எழுதல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு அவர் தகுதியுள்ளவராக காணப்படணும். அந்த தகுதியை பெற்றுக்கொள்வதற்கான காலப்பகுதி தான் எழுந்து நீதியின் பக்கமாக கடந்து செல்லுதல். இதற்கு கொடுக்கப்படுகின்ற காலப்பகுதி ஒரு மனிதனுக்கு 100 வருடங்கள் அதிகபட்சமாக கொடுக்கப்படும். அப்போ அவர்கள் சத்தியம் பெற்றுக்கொண்ட சத்தியத்திற்கு அவர்கள் கீழ்ப்படியணும். இதுதான் தகுதி. கீழ்ப்படிந்து அவர் எழுந்து செல்ல செல்ல அவர்கள் தேவன் விரும்புகிற பூரண நிலைக்கு அவங்க வந்துடுவாங்க. சரி, இப்போ நம்ம ஆரம்பத்தில் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டோம். நாம் அனைவரும் முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடைவேன் என்கின்ற விருப்பம் யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டோம். எல்லாருமே என்ன சொன்னோம்? எல்லாருக்குமே பங்கடைவேன் என்கின்ற விருப்பம் இருக்கு சொன்னோம் இல்லைங்களா? ஆனா சபையின் உயிர்த்தெழுதல் என்பது உயிரூட்டப்படுதல் முதலாவது நடக்குதா, எழுதல் முதலாவது நடக்குதா?
எழுதல் முதலாவது நடக்குது இல்லைங்களா? பாவ சிந்தையை முற்றிலுமாக வெறுத்து நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்தல் நடக்குது. அதுதான் 1000 வருட அரசாட்சியில அவங்க உயிரூட்டப்பட்டு எழுதல் அவர்களுக்கு 2வது நடக்குது. ஆனா திருச்சபை ஜனங்களுக்கு எழுதல் முதலாவது நடக்குது. நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கக்கூடிய காரியம் இந்த காலப்பகுதியில தான் நாம இருக்கிறோம். அப்படின்னா முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடைவேனா பங்கடைந்து கொண்டிருக்கிறோமா? இது நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலப்பகுதி. முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடைந்து கொண்டிருக்கிறோம். எழுதல் நடக்குது. அந்த நீதிக்குரியவனாக தன்னை நிரூபிக்கும் பொழுது உயிரூட்டப்பட்டு ஆவிக்குரிய சரீரம் கொடுக்கப்பட்டுடும் இல்லைங்களா? அப்போ எழுதல், மரணம், பின்பு ஆவிக்குரிய சரீரம் கொடுக்கப்பட்டு நமக்கு அந்த முதலாம் உயிர்த்தெழுதல்ல நாம பங்கடைகிறோம். அப்போ முதலாம் உயிர்த்தெழுதல்ல பங்கடைவேன் எதிர்காலம் இல்லை, அது நிகழ்காலத்தில் நமக்குள்ள நடந்து கொண்டிருக்குது என்பதை நாம் பார்க்கிறோம். சரி, அப்போ இதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இந்த எழுதல் ப்ராசஸ் நமக்குள்ள நடக்குது இல்லைங்களா? நீதியை கற்றுக்கொண்டு நீதிக்கு இசைவாக எழுதல் நடக்குது இல்லைங்களா? இதற்கு ஒரு வல்லமை கிரியை செய்து கர்த்தர் இயேசுவுக்குள்ள ஒரு வல்லமையை கிரியை செஞ்சிச்சு. அது எந்த விதத்தில் கிரியை செய்து என்பதை நாம் பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். பாருங்க, இந்த உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். இப்போ இந்த மறுரூபமாக்கப்படுதல் தான் இப்போ நமக்குள்ள நடந்து கொண்டிருக்குது. இந்த மனம் புதிதாகிக்கிட்டு இருக்குது. தேவனுக்கு பிரியமான நீதிக்கு இசைவாக நம்முடைய மனம் புதிதாகி கொண்டிருக்குது. இதற்கு நம்ம ஒரு உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா வண்ணத்து பூச்சியை சொல்லலாம். வண்ணத்து பூச்சி பாருங்க, முட்டை, புழு, கூட்டுப்புழு, இது மூன்றுமே ஒரு அருவருக்கத்தக்க ஒரு நிலை இல்லைங்களா? ஆனால் அது வண்ணத்து பூச்சியாக வெளியில வரும்பொழுது எல்லாராலும் விரும்பப்படுகின்ற ஒரு நிலை. நம்ம சிறு பிள்ளையா இருக்கும்போது அந்த வண்ணத்து பூச்சியை பிடிக்கிறதுக்கு சுத்தி சுத்தி வருவோம் இல்லைங்களா? எல்லாராலும் விரும்பப்படுகிற ஒரு நிலை. நாம இந்த மாம்சத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நமக்குள்ள ஏற்படக்கூடிய மனம் புதிதாகுதல் எந்த நிலையை குறிக்குதுன்னா, அந்த முட்டை, புழு, கூட்டுப்புழு, இந்த நிலை தான் குறிக்குது. ஆனால் அதற்கே உரிய, அந்த புது சிந்தைக்கே உரிய அந்த மகிமையான சரீரத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது எல்லாராலும் விரும்பப்படுகின்ற ஒரு நிலையாக அது இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். சரி, இப்போ முதலாம் உயிர்த்தெழுதலை பெற்றுக்கொள்வதற்கு தேவனுடைய வல்லமை கிரியை செய்து, அது எந்த விதத்தில் கிரியை செய்து என்பதை நாம் பார்ப்பதற்கு முன்பதாக எப்போதிலிருந்து கிரியை செய்ய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு கேட்டா, ஜெனிப்பிக்கப்பட்ட முதல். ஓகே, பெந்தேகோஸ்தே நாள் தொடங்கி இப்படி இந்த சபைக்கான முதலாம் உயிர்த்தெழுதல் அடைவதற்கு
தேவனுடைய வல்லமை கிரியை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு என்பதை நாம் பார்க்கிறோம். இதுவரை நாம் பார்த்திட்ட காரியங்கள் என்ன அப்படின்னா, உயிர்த்தெழுதல் என்றால் என்ன, அடுத்தது மாம்சீக உயிர்த்தெழுதல் எப்படி நடக்குது, ஆவிக்குரிய உயிர்த்தெழுதல் எப்படி நடக்குது, அதற்கான முறைமை என்ன, இது நாம பார்த்துட்டோம். நம்முடைய பாடத்திற்கான தலைப்பு அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை. இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு தகுதியாகுவதற்கு நமக்குள்ள எப்படி கிரியை செய்து அப்படிங்கிறத தான் நாம பார்க்க போகிறோம். இதற்கான வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 1:3. 1 பேதுரு 1:3 தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி. பாருங்க, நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவரை அறிகிற அறிவினாலே அந்த திவ்ய வல்லமையானது ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் தந்துடுது இல்லைங்களா? அப்போ அவருடைய வல்லமை ஜீவனுக்கு ஏதுவாக கிரியை செய்து தேவ பக்தி என்கின்ற அந்த ஒரு காரியம் ஆங்கிலத்தில் நம்ம படித்தோம்னா அது எப்படி வருது அப்படின்னா, தேவ பக்தி அப்படிங்கிற இடத்துல ஆங்கிலத்தில் தெய்வீக தன்மை என்கின்ற அந்த ஒரு வார்த்தை தான் அதுக்கு சரியான பொருத்தமான வார்த்தையாக இருக்குது. அப்படின்னா தேவனுடைய திவ்ய வல்லமை முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு தகுதியாக்குவதற்கு ஜீவனுக்கு ஏதுவாக நமக்குள்ள கிரியை செய்து தெய்வீக தன்மைக்கு ஏதுவாக கிரியை செய்யுது. இதை நாம பார்த்துட்டு இப்போ ஜீவனுக்கு ஏதுவாக எப்படி கிரியை செஞ்சிச்சு, அதற்கு நம்முடைய பார்ட்டு என்ன, இதை நாம பார்க்கலாம். அடுத்ததாக தெய்வீக தன்மைக்கு ஏதுவாக நமக்குள்ள எப்படி கிரியை செய்யுது என்பதை பார்த்துட்டு இந்த பாடத்தை நாம் நிறைவு செய்யலாம். சரி, ஜீவனுக்கு ஏதுவாக நமக்குள்ள கிரியை செய்து எப்படி அப்படின்னா, மனுக்குலம் இருக்கக்கூடிய நிலைமை என்ன அப்படின்னா மரித்த நிலைமை இல்லைங்களா? அந்த மரித்த நிலைமையிலிருந்து தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ள நிலைக்கு கொண்டு வருவதற்கு தேவன் என்ன ஏற்பாடு பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு பலியை நீங்க விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, தேவனுடைய சித்தம் அறிந்து தன்னை அர்ப்பணிக்கணும். இதுதான் நம்முடைய பார்ட். இதை நாம செஞ்சிட்டோமா இல்லைங்களா? ஜீவனுக்கு ஏதுவாக அவருடைய வல்லமை கிரியை செஞ்சிச்சு. இப்போ அந்த ஜீவனுள்ள நிலைக்கு நம்மை முதலாவது கொண்டு வந்து நிறுத்துது தேவனுடைய வல்லமை. அதற்கு நம்முடைய பார்ட் என்ன? ஈடுபலி விசுவாசித்தோம், விசுவாசித்து தேவனுடைய சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணித்தோம். இந்த 2 காரியங்கள் தான் நம்ம பார்ட். இந்த அர்ப்பணிப்பை தேவன் அங்கீகரித்து அவருடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை நமக்கு கொடுத்து ஆவியினால் ஜெனிப்பித்தல் என்கின்ற ஒரு கருவை நமக்குள்ள வச்சிட்டாங்க. இப்படிதான் ஆவிக்குரிய ஜீவனை கருவாக நாமோ பெற்றுக்கொண்டோம். ஜீவனுக்கு ஏதுவாக அவருடைய வல்லமை கிரியை செய்து. சரி, ஜீவனுக்கு ஏதுவாக அந்த கிரியை செய்திட்ட அந்த வல்லமை
எப்படிப்பட்ட ஒரு ஜீவனை நமக்கு கொடுக்க போகுது அப்படின்னா, 1 பேதுரு இல்லை, நம்ம அதற்கு முன்பதாக வசனம் வாசிக்கலாம். ஜீவனுக்கு ஏதுவாக எப்படி வல்லமை கிரியை செய்தது என்பதற்கு ரோமர் 5:1. ரோமர் 5:1 இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். பாருங்க, தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் அப்படின்னா, தேவனிடத்தில் அவருக்கு முன்பாக நிற்பதற்கு தகுதியை ஏற்படுத்தியிருக்கு. மனுக்குலம் போய் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியுமானா நிற்க முடியாது. நாம தேவனுக்கு முன்பாக நிற்பதற்கு ஒரு தகுதியை அந்த ஜீவனுக்கு ஏதுவான அந்த வல்லமை நமக்குள்ள கிரியை செஞ்சிருக்கு. சரி, அடுத்தது, இப்படி தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதியை ஏற்படுத்தியிருக்கு. அது மாத்திரமல்ல, இப்ப தேவனால் எப்படி நாம பார்க்கப்படுறோம்? ஜீவன் உள்ளவர்களாக பார்க்கப்படுகிறோம். இந்த ஜீவன் உள்ளவர்களாக பார்க்கப்படுகின்ற இந்த மாம்சீக ஜீவனை அப்படியே வச்சிக்கிறதுக்காக இல்லை, அதை பலியாக்குவதற்காக தேவன் அந்த நீதிமான் நிலையை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அப்போ அடுத்த வசனம் வாசிக்கலாம். ரோமர் 12:1. ரோமர் 12:1 அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. பாருங்க, ஏற்கனவே நம்மளுடைய நிலை அந்த பழைய மனுஷன் சொல்லலாம் நம்முடைய பார்வையில். ஆனா தேவனுடைய பார்வையில பரிபூரண ஜீவனுள்ள நிலை கர்த்தர் இயேசுவின் ஈட்டு கிரயத்தின் புண்ணியத்தினால் நாம பெற்றிருக்கிறோம். அந்த பரிபூரண ஜீவனுள்ள நிலையை நாம பலியாக்கணும். எதற்காக பலியாக்கணும்? நாம பெற்றிருக்கக்கூடிய அந்த புதிய சிந்தை கரு நிலையிலிருந்து அதை வளர்த்தெடுப்பதற்காக பரிபூரண ஜீவ நிலையை பலியாக்கணும். இன்னொரு வார்த்தையில சொன்னா, அந்த பழைய அந்த மாம்சீக ஜீவன் தேவனால் பரிபூரண ஜீவனாக பார்க்கப்படுது. இந்த வாழ்க்கையை நாம தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து நாம பலியாக்கணும். இந்த வாழ்க்கையை அப்படி பலியாக்கும் பொழுது நமக்குள்ளாக ஒரு மறுரூபம் நடக்குது, மனதில் மறுரூபமாக்கப்படுதல் நடக்குது. இதை குறித்து வசனம் வாசிக்கலாம். ஆவிக்குரிய ஜீவனுக்கு ஏதுவாக எந்த விதத்தில் தேவனுடைய வல்லமை கிரியை செஞ்சிச்சு? எபிரேயர் 5:4. மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. 1 பேதுரு 1:23. 1 பேதுரு 1:23 அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. பாருங்க, இப்படிதான் இந்த ஜீவனுக்கு ஏதுவாக நமக்குள்ள தேவனுடைய திவ்ய வல்லமையானது கிரியை செஞ்சு நம்மை தேவனால் ஜீவனுள்ளவர்களாக பார்க்க வச்சிருக்கு. அந்த ஜீவனுள்ள நிலையை, அந்த ஆவிக்குரிய ஜீவ கருவை வளர்த்தெடுப்பதற்கு நாம பலியாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. இது நமக்குள்ள கிரியை செய்வதற்கு நாம என்ன செஞ்சோம்? கர்த்தர் இயேசுவின் ஈடுபலியை விசுவாசித்தோம், தேவனுடைய சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணித்தோம். இப்படிதான் இந்த ஜீவனைக்கு ஏதுவாக திவ்ய வல்லமை கிரியை செஞ்சிச்சு. சரி, இன்னொரு அடுத்த காரியம், தெய்வீக தன்மைக்கு ஏதுவாக எப்படி கிரியை செய்து என்பதை பார்த்துட்டு இந்த பாடத்தை நாம் நிறைவு செய்யலாம்.
அப்ப தெய்வீக தன்மைக்கு ஏதுவாக திவ்ய வல்லமையானது, தேவனுடைய வல்லமையானது எப்படி நமக்குள்ளாக கிரியை செய்து அப்படின்னா 1 பேதுரு 1 3-4 வசனங்கள். 1 பேதுரு 1 மற்றும் 4 வசனங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். தெய்வீக தன்மைக்கு ஏதுவாக திவ்ய வல்லமையானது நமக்குள்ள கிரியை செய்து அந்த புது சிருஷ்டியை வளர்த்தெடுப்பதற்கு தேவனுடைய வல்லமை நமக்குள்ள கிரியை செய்து அதற்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தத்தை யார் ஒருவர் சரியான விதத்தில் பயன்படுத்தி கொள்ளுகிறாரோ அவர் இந்த பழைய மாம்சீக ஜீவன் நம்முடைய பார்வையில் தேவனுடைய பார்வையில் பரிபூரண ஜீவ நிலை அப்படின்னா இந்த பூமிக்குரிய வாழ்க்கை தேவனால் பரிபூர்ண ஜீவன் உள்ளவர்களாக நம்முடைய வாழ்க்கை பார்க்கப்படுது. இந்த வாழ்க்கையை நாம தேவனுக்கு உகந்ததாக வாழணும் அப்படின்னா சில கஷ்டங்கள் இருக்கு, சோர்வுகள் வரும். அவருடைய வாக்கு தத்தத்தை நாம் இறுக பற்றி கொள்ளும் பொழுது இந்த புதிய சிருஷ்டியாகிய அந்த கரு தெய்வீக தன்மைக்கு ஏதுவாக நம்மை அதை உருவாக்கக்கூடியதாக இருக்கு. முதலாவது தேவன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம், திவ்ய வல்லமையானது நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா வாக்கு தத்தம். யார் ஒருவர் அந்த வாக்கு தத்தத்தை இறுக பற்றி கொண்டு அதை பிடித்து கொண்டு இந்த ஜீவனுக்குரிய பாதையில முன்னேறுகிறாரோ அவருக்குள்ள தெய்வீக தன்மை உருவாகும். இரண்டாவது, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு அதை துக்கப்படுத்தாதபடி பார்த்து கொள்ளுதல். யோவான் 16 வசனம். யோவான் 16 வசனம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகல் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். இப்ப இந்த பரிசுத்த ஆவியை நாம அனுதினமும் என்ன பண்ணணும் அப்படின்னா கேட்டு பெற்றுக்கொள்ளணும். இப்ப பரிசுத்த ஆவி தேவனுடைய வல்லமையாக இருக்குது. இப்ப பரிசுத்த ஆவியை தேவன்கிட்ட கேட்டா நம்மள்கிட்ட தேவன் எதுக்குப்பா என்னுடைய வல்லமையை கேட்குற அப்படின்னு கேட்டா நம்ம சரியான காரணம் சொல்லணுமா இல்லைங்களா? என்ன காரணம் சொல்லுவோம்? நிறைய பதில்கள் வருது, ஆனால் என் காதில் விழுவல. அப்போ பெற்றுக்கொண்ட சத்தியத்திற்கு நான் கீழ்ப்படியணும் அப்படின்னா இந்த அபூரண சரீரத்தில் இருந்துக்கிட்டு என்னால் முழுமையாக கீழ்ப்படிய முடியலப்பா. அதனால உங்களுடைய வல்லமையை கொடுத்து எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டால் கட்டாயம் தருவார் இல்லைங்களா? பெற்றுக்கொண்ட சத்திய வெளிச்சத்திற்கு விரோதமாக நாம் வாழாம பெற்றுக்கொண்ட அந்த பரிசுத்த ஆவிக்கு இசைவாக நம்ம வாழ்ந்துட்டு தேவன்கிட்ட போய் அப்பா நீங்க நேத்து எனக்கு கொடுத்த அந்த பரிசுத்த ஆவிக்கு நான் உண்மையா நான் வாழ்ந்திருக்கிறேன், இன்னைக்கு நான் வாழ்வதற்கு எனக்கு உங்களுடைய வல்லமை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டா கட்டாயம் கொடுப்பாங்க. இந்த உலகத்துல நன்மையும் தீமையும் கலந்து இருக்கு. நன்மையை தீமை என்றும் தீமையை நன்மை என்றும்
மாற்றி வச்சிட்டார் சாத்தான். இதை நான் சரியான விதத்தில் பகுத்து பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய பரிசுத்த ஆவி எனக்கு தேவைப்படுது அப்படின்னு கேட்டா கட்டாயம் பரிசுத்த ஆவி கிடைக்கும். அப்பா, உங்களுடைய வார்த்தைகளை நான் படித்து புரிந்து கொள்வதற்கு உங்களுடைய ஆவி கொடுங்கன்னு கேட்டா கட்டாயம் கொடுப்பார். இப்படி ஒரு மாம்சீக ஜீவ நிலையில இருக்கக்கூடிய ஒரு அப்பாட்ட ஒரு பைக்கு சாவி கேட்டாலே என்னென்ன கேள்வி கேட்பாருங்க? எதுக்குடா இப்போ பைக்கு சாவி கேட்குற? எங்கடா போகணும்னு திட்டம் போட்டிருக்க? எவ்வளோ ரீசன் கேட்குறாரு இல்லைங்களா? தேவனுடைய வல்லமையை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும்னா அதை சரியான ஒரு நிலையில நம்ம வாழ்ந்து கொண்டு கேட்டால்தான் பரிசுத்த ஆவி கிடைக்கும். அப்போ தேவனுடைய வல்லமை தெய்வீக தன்மைக்கு ஏதுவாக நமக்குள்ள கிரியை செய்வதற்கு பரிசுத்த ஆவி நாம் பெற்றுக்கொள்ளணும். அதை துக்கப்படுத்தாதபடி நாம வாழணும். இதுதான் தெய்வீக தன்மைக்கு ஏதுவாக அவருடைய வல்லமை கிரியை செய்து. மூன்றாவது 2 தீமோத்தேயு 3:16. 2 தீமோத்தேயு 3:16 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக. பாருங்க, தேவனுடைய வார்த்தையோடு நாம எப்பொழுதும் தொடர்புலேயே இருக்கணும். அந்த தேவனுடைய வார்த்தை தான் நற்கிரியைகளை செய்வதற்கு நம்மை படிப்பிக்குது. அப்படின்னா தேவனுடைய வார்த்தையோடு தொடர்புலேயே இருக்கும் பொழுது நமக்குள்ளாக இந்த திவ்ய வல்லமையானது கிரியை செய்து தெய்வீக தன்மையை உருவாக்குது என்பதை நாம பார்க்கிறோம். அடுத்ததாக 1 தீமோத்தேயு 6:3. 1 தீமோத்தேயு 6:3. ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால். பாருங்க, ஆரோக்கியமான உபதேசம் நமக்கு உள்ள தேவ பக்திக்கு ஏதுவாக வல்லமையை கிரியை செய்ய வைக்குது. அப்படின்னா ஆரோக்கியமான உபதேசம் நமக்கு மிக மிக அவசியமாக இருக்குது. அடுத்ததாக வாசிக்கலாம் கொலோசியர் 1:24. கொலேசியர் 1:24. இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். இந்த உபத்திரவம் சோதனை மிக மிக அவசியமாக இருக்குது, தெய்வீக தன்மையை நமக்குள்ள உருவாக்குவதற்கு. அப்ப இந்த உபத்திரவத்தின் மத்தியில தைரியமாய் நிக்கணும் அப்படின்னா கர்த்தர் இயேசுவின் பரிந்து பேசுதல் நமக்கு தேவன் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. அப்பா, என்னால் தைரியமாக உபத்திரவத்தின் மத்தியில் நிற்க முடியலை, எனக்கு உதவி செய்யுங்க என்று கேட்கும் பொழுது அந்த உபத்திரவத்தின் மத்தியில் நாம் கடந்து போவதற்கு தேவையான பலனை தேவன் நமக்கு கொடுத்துட்றாங்க என்பதை நாம் பார்க்கிறோம். 1 யோவான் 2:1 வாசிச்சிடலாம். 1 யோவான் 2:1. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். இப்படிதான் நாம இந்த ஒரு ஜெப ஸ்லாக்கியத்தை நாம பெற்று அந்த உபத்திரவத்தின் மத்தியிலே தைரியமாய் நிற்பதற்கு தேவன் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க என்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ முழுவதுமாக இப்போ தெய்வீக தன்மைக்கு ஏதுவாக
திவ்ய வல்லமை எப்படி கிரியை செய்து அதற்கு தேவன் ஏற்படுத்திட்ட ஏற்பாடுகள் என்ன என்பதை நாம் இதுவரைக்கும் பார்த்திட்ட காரியங்கள் பார்க்கலாம். கடைசி ஸ்லைடு போட்டுருங்க. வாக்குத்தத்தம் தேவன் கொடுத்திருக்கிறாங்க. அந்த வாக்குத்தத்தத்தை அன்றாடம் இது எனக்கே உரியது என்று நாம் எடுத்துக்கொண்டு அதை பயன்படுத்தி கொள்ளும்போது தெய்வீக தன்மை நமக்குள்ளாக திவ்ய வல்லமையானது உருவாக்குது. பரிசுத்த ஆவி நம்ம கேட்டு பெற்றுக்கொண்டு அதை துக்கப்படுத்தாதபடி வாழும் பொழுது நமக்குள்ளாக தெய்வீக தன்மையை திவ்ய வல்லமையானது உருவாக்கிடுது. தேவனுடைய வார்த்தையோடு அன்றாடம் தொடர்பில் இருக்கும் பொழுது நமக்குள்ளாக அந்த சீர்திருத்தம் நடந்து அந்த திவ்ய வல்லமையானது தெய்வீக தன்மையை நமக்குள்ளாக உருவாக்கிடுது. அடுத்தது ஆரோக்கியமான உபதேசம் எங்கே கிடைக்குதோ அது அங்கே நாம் பங்கு பெற்று அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த திவ்ய வல்லமையானது நமக்குள்ள கிரியை செய்து தெய்வீக தன்மையை நமக்குள்ள உருவாக்கிடுது. நமக்கு நேரிடுகின்ற உத்திரவம் சோதனைகள் நமக்குள்ளாக இந்த திவ்ய வல்லமை கிரியை செய்து நமக்குள்ளாக அந்த தெய்வீக தன்மையை உருவாக்கிடுது. அந்த உத்திரவம் சோதனையின் மத்தியில் நாம் ஒரு தைரியமாய் நிற்பதற்கு கர்த்தர் இயேசுவின் பரிந்து பேசுதல் இருக்கு. எனவே நாம் ஜெப ஸ்லாக்கியத்தை சரியாக பயன்படுத்தும் போது நமக்குள்ளாக அந்த திவ்ய வல்லமையானது கிரியை செய்து தெய்வீக தன்மையை நமக்குள்ளாக உருவாக்கிடுது. நம்முடைய பாடத்திற்கான தலைப்பு அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை. மனுக்குலத்தை உயிரோடு எழுந்திருக்க பெற்று நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக எப்படி கிரியை செய்து திருச்சபை ஜனங்களை அந்த திவ்ய வல்லமையானது ஜீவனுக்கு ஏதுவாக முதலாவது நம்மை நிறுத்துது. அந்த ஜீவ பலியை ஏறெடுப்பதற்கு நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆவிக்குரிய ஜீவ கருவை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அந்த ஆவிக்குரிய ஜீவ கருவை தெய்வீக தன்மைக்கு ஏதுவாக வளர்த்து எடுப்பதற்கு தேவன் கொடுத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் நாம் இதுவரைக்கும் நாம் பார்த்துட்டோம். இவ்வாறாக நாம் ஜீவனுக்கு ஏதுவாகவும் தெய்வீக தன்மைக்கு ஏதுவாகவும் வல்லமை கிரியை செய்து என்பதை நாம் உணர்ந்திருந்தோம் என்றால் தேவனுக்கு நாம் நன்றி சொல்லணும். நமக்குள்ளாக அந்த மறுரூபமாக்கப்படுதல் நடந்து கொண்டிருக்குது. அந்த முழுமை அடைந்த பிற்பாடு மரணம் சம்பவிக்கும். ஆவிக்குரிய சரீரம், மகிமையுள்ள சரீரம் நமக்கு கொடுக்கப்பட்டிடும். இப்படியாக நமக்குள்ளாக அந்த திவ்ய வல்லமை கிரியை செய்து கொண்டிருக்கிறதா என்பதை நிதானித்து பார்த்து அந்த வல்லமைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து அந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடைவதற்கு நம் அனைவருக்கும் தேவன் தாமே கிருபையும் இரக்கமும் செய்து வழிநடத்துவாராக. ஆமென்.